இன்றைக்கி சந்தவை தான் ரெடி பண்ணியிருந்தோம். சந்தவை, சந்தகை, சந்தவம் இதுக்கு நிறையா பேர் சொல்கிறாங்க. ஆனால் மெத்தட் ஒன்று தான். அரிசி மட்டும் ஊற வச்சுக்கணும். இட்லி அரிசி, வேறு எதுவுமே போட தேவையில்லை. இட்லி அரிசி ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறின பிறகு இதை நைஸாக ஆட்டி தருவாங்க. இப்போ கடைகளில் ரெடிமேடாக மிஷின்லேயே அரைக்கிறோம் இல்லைங்களா, அங்கே வந்து சந்தவைக்குன்னு சொன்னாவே அதுக்கு தனியாக அரைச்சி தராங்க. நல்லா அரைச்சதை வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி கலந்து இட்லி எப்பயும் ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு இட்லி ஆறுறதுக்குள்ளே இந்த மிஷின்குள்ளே போட்டு நெரிக்கணும். நெரிச்சோம்னா பஞ்சு போல் பூவாக வரும். இதுக்கு வந்து நம்ம தேங்காய் பால் தான் எப்பயும் ரெடி பண்ணுவோம். தேங்காய் பால் சர்க்கரை போட்டும் சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா இதுக்கு இன்னொரு இது செய்வாங்க. பொட்டுக்கல்ல எள்ளு 2யும் லைட்டாக வறுத்து அரைச்சிக்கணும். ஃபைனாக வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கணும். இப்படி தான் இருக்கும். அந்த பவுடர் வந்து சந்தவை மேலே நல்லா தூவி விட்டுட்டு வெள்ளைப்பாவை நல்லா ஊற்றி சாப்பிட்டோம்னாலும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டோம்னாலும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால், வெள்ளை சர்க்கரை, இல்லைன்னா தேங்காய் பால், நாட்டு சர்க்கரையும் ஊற்றி சாப்பிட்லாம். இது வந்து புதுசாக வீடு கட்டியிருக்கவங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்க வீட்டிலலாம் உடனே செய்வாங்க. அது இல்லாத மற்றவங்கெல்லாம் அமாவாசைக்கு ரெகுலராக அதை செஞ்சு நெரிக்கிறத சுட்டி போடுறதுக்கு எடுத்து வச்சிடணும்னு சொல்லுவாங்க. அப்படி செஞ்சது தான் இதுவும் இந்த ஆடி அமாவாசைக்கு. நீங்களாம் என்ன செஞ்சீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.